வணக்கம். டாக் ஜட்ஜ்ல இன்னைக்கு வந்து H1B விசாஸ் குறித்த ஒரு பரிமாற்றம் தான். ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் வந்துட்டு H1Bக்கு வந்துட்டு முன்ன வந்து $1000 இருந்த ஒரு ஃபீஸை வந்து இன்னைக்கு திடீர்னு சொல்லிட்டு 100,000 அப்படின்னு சொல்லி உயர்த்திட்டாரு. அதன் மூலியமா வந்துட்டு கொஞ்சம் கமோஷன், நிறைய சச்சரவுகள், என்ன அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 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 அன்சர்டனிட்டி உருவாகி இருக்கு H1B வேர்ல்டில். குறிப்பாக H1B வந்து எல்லாத்துக்குமானதும் அப்படின்னு சொன்னால் கூட 85,000 H1Bயில் வந்துட்டு, அது 65,000 + 20,000 85,000 H1Bயில் வந்துட்டு 75% இந்தியர்கள் தான். ஸோ அவங்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால வந்து என்ன விதமான பாதிப்புகள், இதனால இங்கே வரக்கூடிய இந்தியர்கள் குறையுமா, டெக்னாலஜி இண்டஸ்ட்ரிக்கு இது எப்படி தாக்குதல் ஏற்படுத்தும், இந்தியாவுக்கு நல்லதா அமெரிக்கா நல்லதா, இந்தியா கெட்டதா அமெரிக்கா கெட்டதா அப்படிங்கிறதெல்லாம் விவாதிக்க நம்ம கூட வந்து இன்னைக்கு அரவிந்தன் கண்ணையன் வந்திருக்காரு. அரவிந்தன் கண்ணையனை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபேஸ்புக்கில் ரொம்ப வருஷமா எழுதிட்டு இருக்காரு. கான்ட்ரரியன் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு பிளாகரையும் நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து என்னைக்குமே வந்துட்டு தன்னுடைய தீவிரமான கருத்துக்களை வந்து காத்திரமா முன்வைக்கக்கூடியவர். ஸோ அவர் கூட தான் இன்னைக்கு பேச போறோம். வித் தட் செட், வெல்கம் டு டாக் ஜட்ஜ். Happy to be here, Dinesh. வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு தெரியுது. நம்ம என்னைக்குமே சந்தோஷமா தான் இருப்போம். குட் குட் குட். கார்ல நீங்க டிரைவ் பண்றோம் பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். பட் தட்ஸ் ஓகே. இல்ல, I am parked and safe. Perfect. Totally parked. நம்ம இத பத்தி பேசிட்டு இருக்கோம் அரவிந்தன். இந்த H1B அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ H1Bல வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 65,000 per year அலோகேஷன் இருக்கு. 20,000 ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி நீங்க படிச்சவங்களுக்காக அப்படின்னு சொல்லி நேற்றைய அறிவிப்பின்படி, அது முந்தா நாளைய அறிவிப்பின்படி வந்து இதுக்காக வந்து ஃபீஸை வந்துட்டு ஒரு $1,000 இருந்தது வந்து 100,000 அப்படின்னு உயர்த்திட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5,000 or something இருந்துச்சு. அது இல்ல, எக்ஸ்பெடிட்டடுக்கு 5,000 இருந்துச்சு. பட் ஃபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா லாயர் ஃபீஸ் எல்லாம் சேர்த்தாம பாத்தீங்கன்னா ஒரு $750 அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனிவே, சோ 5,000 இருந்தா கூட 100,000 வந்து இன்னைக்கு இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 87 lakh, close to a crore. ஆமா, க்ளோஸ் டு a crore அப்படின்னு சொல்றோம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த இது வந்துட்டு பைபார்ட்டிஷனா ட்ரம்ப் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா கூட மற்ற கட்சிகள், இங்க இருக்கிற டெமோக்ராட் கட்சி ஆகட்டும், இல்ல இமிகிரேஷனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற கட்சிகள் இதை எப்படி பாக்குதுன்னு நினைக்கிறீங்க? இது வந்து பைபார்ட்டிசன் கிடையாது. இது வந்து அவருடைய அரசாணை, எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர். இது வந்து காங்கிரஸ் மூலமா வரல, அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க பைபார்ட்டிசன் சொன்னதுனால அந்த ஒரு திருத்தத்தை சொல்றேன் நான். இது வந்து பிரசிடென்ஷியல் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர். இட்ஸ் நாட் காங்கிரஸ் அண்ட் காங்கிரஸ்ல ரெண்டு பார்ட்டியும் சேர்ந்து ஒரு சட்டம் கொண்டு வரதை தான் நம்ம பைபார்ட்டிசன் சொல்றோம் இல்லையா? ஸோ இது வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர். இது H1B ப்ரோக்ராம். இப்ப நீங்க நானு ரெண்டு பேருமே H1Bல தான் யூஎஸ்க்கு வந்தோம். சர்டன்லி நான் அப்படிதான் வந்தேன். அண்ட் வெளிப்படையா சொல்லணும்னா நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி கிடையாது. ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி இதுதான். இந்த H1B ப்ரோக்ராம்ல ரொம்ப காலத்துல இருந்து நம்ம வந்த, ஐ கேம் இன் 1998. அப்பையில இருந்தே இன்னைய குறைபாடுகள் உண்டு. அதனுடைய நிர்வாகத்துல வந்துட்டு அபியூஸ் இருக்குன்னு, ஃப்ராட் இருக்குன்னு. எனி பிக் ப்ரோக்ராம் வில் ஹாவ் இட்ஸ் ஃபேர் ஷேர். அது இருக்கும். அது இல்லைன்னு ஃப்ராடே நடக்கல, அபியூஸே நடக்கலன்னு சொல்ல முடியாது. இது ரொம்ப காலமாவே இந்த H1Bல நடக்கக்கூடிய அபியூசஸ், அப்புறமா அந்த கிரீன் கார்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஏன்னா கிரீன் கார்டுலாம் நான் வாங்கினப்போ வந்து 2 years 3 years இருந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் 6 months கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு கிரீன் கார்டு. 95ல அப்ளை பண்ணவங்களுக்குலாம். 98 2000ல இருந்து பாத்தீங்கன்னா 2 years 3 years ஆச்சு. அப்புறம் 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. இப்பெல்லாம் 20 வருஷம் காத்திருப்புன்றது சகஜமா இருக்கு கிரீன் கார்டுக்கு. அமெரிக்காவுக்கு வந்து குடியேற்றம் ஒரு பிரச்சனை. இதுல வந்து சட்டப்படி குடியேறுவது, சட்டத்தை மீறி குடியேறுவது, இல்லீகல் இமிகிரேஷன் 2 வகை இருக்குது. இதுல அந்த சட்டத்தை மீறி குடியேறுபவர்கள், சட்டத்தை உடைத்து குடியேறுபவர்கள், அதாவது இல்லீகல் இமிகிரேஷன் அல்லது அன்டாக்குமெண்டட் இமிகிரண்ட்னு சொல்றாங்க. எந்த சொற்றொடரை பயன்படுத்தினாலும் அது வந்து பல மில்லியன்ல இருக்கு. அது மிகப்பெரிய பிரச்சனை.
இந்த ரெண்டு விசா டைப்லயும் ரெண்டு விதமான பிரச்சனைகள் இருக்கு. ஆனா பொதுவா அமெரிக்கர்களுடைய நோக்கம் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு குடியேறும் இந்த H1B விசாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் ஜாஸ்தி இருந்துச்சு எல்லா பார்ட்டிலையும். அதனுடைய அபியூஸ் ஃப்ராட கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் இதுக்கு வந்து ஒரு பிராட் சப்போர்ட் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு தொழில்துறையினுடைய தேவை இருக்கு. இவர்கள் வருவது பொருளாதாரத்துக்கு பிராடா, சில பாதிப்புகள் கட்டாயமா உண்டு. வேஜஸ்ல வந்து சில பாதிப்புகள் இருந்திருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்ப வந்து 100 பேர் வேலைக்கு இல்லைன்னா உள்ளூர்ல இருக்கவங்களுடைய வேஜஸ் வந்து நிச்சயமா ஏறதான் செய்யும். அந்த பாதிப்பு கொஞ்சம் இருக்கதான் செய்யுது வேஜஸ்க்கு. பட் அதே சமயம் பிராடர் எக்கானமிக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற ஒரு பார்வை தான் இருந்துச்சு. ரிசர்ச் பேஸ்ட், அது ஒன்றும் ஒப்பீனியன் கிடையாது, ரிசர்ச் பேஸ்டே அப்படிதான் சொல்லுச்சு. அந்த சமயத்துல இவர் வந்து ரெண்டாவது இவர் பிரச்சாரம் பண்ணி தான் இதெல்லாம் செஞ்சாரு. இது எதுவுமே வந்து அவர் சொல்லாமலே செஞ்சுட்டாரு. இது இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லாமே 10,000 வாட்டி ஒவ்வொரு தேர்தல் கூட்டத்திலயும் அவர் மீண்டும் 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 வெளிப்படையா சொன்னதுதான். இது எதுவுமே யூகத்தின் அடிப்படைக்கு அவர் விட்டதே கிடையாது. சோ கிட்டத்தட்ட சொன்னதை செய்யும் அரசுன்னே சொல்லலாம் இத. அதை செய்யறதுல உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், அது உங்களுடைய பிரச்சனை. ஆனா இது எதுவுமே சொல்லாம செஞ்சது கிடையாது. அதே சமயம் சொல்லாததை செய்யல அப்படிங்கிறப்பயே இன்னொரு விஷயத்தையும் நம்ம we have to acknowledge. இந்த தடாலடியான அறிவிப்பு நாளைக்கே இது அந்த அறிவிப்புல இருந்த குளறுபடிகள், குறைபாடுகள், அது 2 நாள்ல அமெரிக்க கார்ப்பரேட் வேர்ல்டையே அதிர்வலைக்கு உள்ளாக்கியதுன்றதுதான் இப்ப ரிப்போர்ட்ஸ் வருது. என்டையர் கார்ப்பரேட் அமெரிக்கா வாஸ் சர்ப்ரைஸ்ட் அண்ட் 2 நாள் சூறாவளியாட்டம் அடிச்சிருக்கு. இந்தியர்களுடைய வாழ்விலையும் சரி, அமெரிக்கன் கார்ப்பரேட் வேர்ல்ட்லயும் சரி. இதை செயல்படுத்திய முறையில நிறைய குறைபாடுகள் நிச்சயமா உண்டு. அதுக்கப்புறம் நம்ம விவாதிக்கலாம், இது வந்து பாதிப்பா இல்லையா, இது வந்து தொலைநோக்கில என்ன மாதிரி பொருளாதார பாதிப்புன்றது தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பா. சோ நீங்க சொன்னது பைபார்ட்டிஷன் அப்படின்னு நான் சொன்னது என்னன்னா, பைபார்ட்டிஷன் நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ப்ரொக்ளமேஷன். இது வந்து நாங்க நேத்து ஒரு இது பண்ணோம். 2 அறிவிப்புகள் வந்திருக்கு. ஒன்னு வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர், அனதர் வாஸ் ப்ரொக்ளமேஷன். ஸோ 2க்கும் வந்து ரொம்ப சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஸோ யூஸ்வலி வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்னா ஒரு கவர்மெண்டோட அவரோட துறைக்கு வந்து அவர் கொடுக்கறது தான் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரா இருக்கும். ப்ரொக்ளமேஷன் அப்படிங்கிறது வந்து எந்த துறையும் சாராம வந்துட்டு இதை நான் அறிவிக்கிறேன்னு ஒரு அறிவிப்பு மாதிரி அறிவிக்கிறது தான் சொல்றது ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் பைபார்ட்டிஷன் எதுக்கு சொன்னேன்னா, இது வந்து இந்த H1B அப்படிங்கிறது வந்துட்டு டெமோக்ராட் பார்ட்டி ஆகட்டும் சரி, இல்ல ஜிஓபி ஆகட்டும், 2 பேரும் வந்துட்டு இதை வந்து ஒரு அளவுக்கு வந்து சரியா சரியா அவங்கள வந்து இந்த H1B வந்து தடை செய்யணும் அப்படின்னு கூட சில டெமோக்ராட்டிக் பார்ட்டியில இருக்கிறவங்க பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து இன்னும் அதிகமான கண்ட்ரோல்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டும் பேசியிருக்காங்க. அதே மாதிரி ஜிஓபியில இதுல வந்துட்டு இந்த H1B வந்துட்டு ஒரு ஒரு நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அந்த ப்ரொக்ளமேஷன்ல பாத்தீங்கன்னா H1B இஸ் நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூன்னு தான் அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால 2 பேரும் H1B தாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விதத்தால் தான் நான் அப்படி சொன்னேன். பட் வித் தட் செட், இந்த 100K ஃபீ அப்படிங்கறது வந்துட்டு திடீர்னு எல்லாரும் சொல்றாங்கன்னா, நம்ம நிறைய வாட்டி இதை பத்தி பேசியிருக்கோம். ட்ரம்ப் என்னைக்குமே ஒரு எக்ஸ்ட்ரீம் மெஷர் எடுப்பாரு. 100Kன்னு சொன்னாதான் 50Kக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரா, இல்ல இது என்ன, அது எதுக்கு அந்த 100K போட்டார் அப்படிங்கறது வந்து ஒரு 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 கேள்வியா இருக்கு இல்லையா? நிச்சயமா இருக்கு. இது வந்து இப்ப நம்மளுக்கு ட்ரம்ப் பிடிக்குதா இல்லையான்றத கம்ப்ளீட்டா ஒதுக்கிடுவோம். ஒரு அமெரிக்க ஜனாதிபதி ஒரு நாள் ஒன்று சொல்வதும் அடுத்த நாள் அதுல இருந்து 10 படி இறங்கி வர்றதும் கேட்டா இது நெகோஷியேட்டிங் டாக்டிக் அப்படின்றப்ப, நீங்க இப்போ ஒரு மிகப்பெரிய நிர்வாகத்தினுடைய சிஇஓவா இருந்தீங்கன்னா என்ன நடக்குது? இப்ப இன்னைக்கு இறக்குறாரு, நாளைக்கு ஏத்துவாரு, நாளன்னைக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க அப்படின்னு எந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இதை செஞ்சாலும் ஒரு பிசினஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்க வந்து 100,000 தான் ஃபீஸ், இது மாறவே மாறாதுன்னு ஒரு அறிவிப்பை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி பிசினஸ் மாறிக்கும். ஓகே, அது சரியா தப்பான்ற விவாதத்துக்கே போக வேணாம். பிசினஸ் லீடர்ஸ் வாண்ட் சர்டன்டி, ஒரு நிச்சயத்தன்மையை அவங்க நிச்சயமா எதிர்பார்க்கிறாங்க. அதனுடைய அந்த நிச்சயத்தன்மைக்கு பின்னாடி அந்த அனௌன்ஸ் பண்ற அந்த ஸ்டெப் வந்து கரெக்டா, பாதகமா, சாதகமான்றது வேறு விவாதம். குறைந்தபட்சம் அவர்கள் எதிர்பார்ப்பது ஒரு நிச்சயத்தன்மையை.
நாளொரு மேனி பொழுது விடிச்சு பொழுது போய் நான் ட்விட்டரை ஃபாலோ பண்ணி நான் பாலிசி ஃப்ரேம் பண்ணணும் என் கம்பெனிக்குன்னா அதை வந்து பிசினஸ் விரும்புறது இல்ல. அது வந்து அவங்க வாலட்டிலிட்டின்னு நினைக்கிறாங்க. வாலட்டிலிட்டியை என்னைக்குமே அமெரிக்கன் கார்பரேஷன்ஸ் மட்டும் இல்ல, எந்த கார்பரேஷனும் ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு சாதாரண குடும்பஸ்தரா யோசிச்சு பாருங்க. நாளைக்கு என்ன செய்ய முடியும்ன்றத நீங்க பிளான் பண்ணணும்னா ஒரு வருஷ பிளானுக்காவது உங்களுக்கு ஒரு நிச்சயத்தன்மை வேணும்னு நினைப்பீங்க. அந்த நிச்சயத்தன்மை இல்லாத நான் வந்து இது ஒரு நெகோசியேட்டிங் டாக்டிக் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் 140% டேரிஃப் ரேட்னு வேண்டியது, அடுத்த நாள் 50% வேண்டியது, அப்புறம் இன்னொரு நாள் இல்ல நேத்து பேச்சுவார்த்தை சரியா நடக்கல, இன்னைக்கு வந்து நான் திரும்ப 140க்கு போறேன். இது வந்து ஒரு அமெரிக்க பிரசிடென்சிய வந்து உலகத்தின் பார்வையில் மட்டுமல்ல, பிசினஸ் லீடர்ஸ் பார்வையிலையும் கொஞ்சம் கோமாளித்தனமா தான் காட்டுது. ஆனா இத சொல்றதுக்கு பல பேருக்கு அச்சமாவும் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஒரு அச்ச சூழல் நிச்சயமா இருக்கு. ஏன்னா இது வந்து ரெண்டு விதமா பேசுறாங்க சிஇஓஸ். இது வந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலே ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. இது வந்து நம்மளுடைய யூகங்கள் கிடையாது. வெளிப்படையாக அவர்கள் பேசுவதென்ன, திரைமறைவில் அவர்கள் பேசுவதென்ன, சில கான்ஃபரன்சஸ்ல அவங்க பேசுறது என்னன்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு நிறைய சிஇஓஸ்க்கு இந்த ஒரு அச்சப்பாடு இருக்குது. இது 100,000ல நிக்குமா? இப்ப இதே இது நீங்க நாளைக்கு இன்னொன்னு சொல்லலாம். நீங்க இது குறையலாம்னு நீங்க ஒரு நம்பிக்கையை தெரிவிக்கிறீங்க. இதே இது இல்ல நாளைக்கு நான் சொல்றேன் டெரிஃப்ஸ் பத்தி சொல்றேன். 100,000 இன்னைக்கு சொல்றவர் நாளைக்கு இதை 200,000 ஆக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இல்லையா? ம்ஹும். எனக்கு இது போதுமான வருமானம், நான் நினைச்ச வருமானத்தை கொடுக்கல, நான் நினைச்ச விளைவை உண்டாக்கல, நான் இதை 200,000 ஆக்குறேன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ம். இதன் பின்ன இப்ப இந்த 100,000 நம்பரே அதனுடைய ரேஷனாலிட்டி என்ன? எப்படி அந்த நம்பருக்கு வந்தாங்க? ஏன் அது ஒரு $50,000 சொல்லிருக்கலாமே? ம். நிச்சயமா இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு 100,000 அப்படின்னோட டக்குன்னு எல்லாரும் ஒரு ஒரு அதிர்ச்சி இதுக்கு வராங்க. பட் அதே அதிர்ச்சி $50,000க்கும் வந்திருக்கும். ஏன்னா $50,000 இஸ் நாட் ஸ்மால் மணி. ம்ஹும். அண்ட் ஒவ்வொரு விசாவுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கும் போது அதுவும் இப்பதான் தெளிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து புது விசாவுக்கு ஒன் டைம் ஃபீ. ஆக்சுவலா அவங்க முதல்ல அனௌன்ஸ் பண்ணப்போ வந்து கிளாரிட்டியே கிடையாது. வருஷா வருஷம் அப்ளை ஆகும்னாங்க, ரினியூவலுக்கு அப்ளை ஆகும்னாங்க. நிறைய பேருக்கு கிளாரிட்டி இல்லை. அப்ப ஒரு பிரசிடென்ஷியல் ஆர்டர், அது ப்ராக்ளமேஷனோ எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரோ எதுவா வேணா இருக்கட்டும், ஒரு பிரசிடென்ட் சைன் பண்ற ஆர்டர்ல இவ்வளவு தெளிவின்மை வந்து அமெரிக்கன் பிரசிடென்சிய குறைச்சு காமிக்குது. ஓகே. ஸோ நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு பிரசிடென்ட் குறை சொல்றத நம்ம எடுத்து வச்சுட்டு யுஎஸ்சிஎஸ் வந்து நேற்று வந்து கிளீனா சொல்லிட்டாங்க. இது வந்து ரினியூவலுக்கு தான் அப்ளை பண்ணுவோம். ஏற்கனவே H1B வச்சிருக்கவங்களுக்கு இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. இல்ல ரினியூவலுக்கு கூட அப்ளை ஆகாதுன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது அப்படிதான் நினைக்கிறேன். புது அப்ளிகேஷனுக்கு நினைக்கிறேன். அதுல ரினியூவல் சேர்த்தியான்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் திங்க் இட் அப்ளைஸ் டு ரினியூவல். எனிவே ரினியூவலுக்கு அப்ளை ஆகுதுன்னு வச்சுக்குவோம். அப்ளை ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இப்போ வருஷம் புதுசா நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி 65,000 + 20,000 85,000 H1B வருது. இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இவர் சொன்ன 100K வச்சுட்டீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி $85 பில்லியன் per year வரப்போகுது. இத ஏன் வேணாம்னு சொல்ல போறாங்க? ஸோ நீங்க ஒரு அமெரிக்கரா இருந்து இதை பாத்தீங்கன்னா, ஒரு அமெரிக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்துட்டு குறிப்பாக ஒயிட் கலர் ஜாப்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த H1B மேல ஒரு கடுப்பாவே தான் இருந்திருக்காங்க. அது வந்து வெளியே காட்டிக்காம இருந்தாலும் உள்ளூர வந்து நிறைய பேர் நீங்க வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 கட்சியை சேர்ந்தவங்களும் வந்துட்டு அதுக்கு பின்னால போய் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா சிரிச்சவங்க ரொம்ப பேரு. பாத்து இது மூலியமா H1 முடிய போகுது அப்படின்னு. நான் கேட்கிற கேள்வினா இந்த 85 பில்லியன் வருதே ஒரு ஒரு அமெரிக்கரா பாக்குறப்போ ஒண்ணு வந்து எனக்கு 85 பில்லியன் வருஷத்துக்கு வருஷம் கிடைக்க போகுது. இது இந்த ப்ரோக்ராம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு வந்து வருஷம் லாட்டரி நடத்துறாங்க. இதுல வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவரு சொல்ற கூற்றுப்படி பார்த்தோம்னா இந்த டெக்னாலஜி கம்பெனிஸ் இது பே பண்றதுக்கு ரெடியாவும் இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ அதை ஒன்று உண்மைன்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு இங்க இருக்கிற அமெரிக்கர்கள் அவங்க அமெரிக்க குழந்தைகள் அது படிப்பு முடிச்சவங்களுக்கு வந்து என்னன்னா இப்ப பிரச்சனை என்னன்னா அங்க H1B கூட வந்து கம்பீட் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க 65,000 சேலரிக்கு வராங்க அப்படின்னா நீங்க நியூயார்க்ல தான் இருக்கீங்க. 65,000 சேலரிக்கு நியூயார்க்ல நீங்க ஒரு 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 காஃபி டெய்லி காஃபி டயட் எடுத்துட்டு கூட ஒரு வீட்டுல இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஸோ 100K கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இது ரெண்டா ஒரு அமெரிக்கரா இருந்து இதை பாக்குறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ நான் இது வந்து ஒரு காலத்துல H1Bயால பயனடைந்த ஒரு இந்தியனாக அல்லாமல் இன்னைக்கு அமெரிக்க குடியுரிமை பெற்ற ஒரு அமெரிக்க பிரஜையாகவே
இன்னைக்கு என் பொண்ணு காலேஜ்ல இருக்கா. ஸோ அவளுடைய எதிர்காலத்தையே வச்சு நான் பேசுறேன் நான். நம்ம வந்து இந்த ட்விட்டர் ரியாக்ஷன்ஸ் இதை வச்சு நம்ம ஒரு பாலிசியை பேச முடியாது. இது வந்து ஓகே, இந்த மாதிரி பொதுமக்கள்ல சில பேர் இந்த கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு தெர்மாமீட்டரா வேணா இந்த ட்விட்டர் காமெண்ட்ஸை எடுத்துக்கலாம். இப்ப எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, உங்களுக்கும் நிச்சயமா நினைவு இருக்கும். 2000ல ஆரம்பிச்சு இந்த .com பஸ்ட் அப்பதான் ஆஃப் ஷோரிங் வந்து முதல்ல பெரிய அளவுல, ஆஃப் ஷோரிங் பல காலமா நடந்துகிட்டு இருந்தாலும் ரொம்ப முறையா பேச ஆரம்பிச்சது அந்த .com பஸ்ட் 2000 அப்பதான் பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து உங்களுக்கு தெரியும், சிஎன்என்ல ஒருத்தர் இருந்தாரு, லூ டாப்ஸ்ன்னு. அவர் வந்து அவரு நடத்துற பிசினஸ் ப்ரோக்ராம்ல ஒரு செக்மெண்ட் கடைசியா முடிக்கும் போது எக்ஸ்போர்ட்டிங் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு செக்மெண்ட் நடத்துவாரு. இந்த எக்ஸ்போர்ட்டிங் அமெரிக்கால வந்து ரோக்ஸ் கேலரி ஆட்டம் ஒரு கம்பெனி பேரும் வரும். அதுல இந்த கம்பெனி வந்து ஆஃப் ஷோர் பண்ணியிருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் இவ்வளவு பண்ணிச்சு, டெக் கம்பெனி, ஃபைனான்சியல் கம்பெனி, எல்லா கம்பெனியும். இது வந்து அமெரிக்காவில் கம்ப்யூட்டர் சயின்ஸினுடைய அந்திம காலம் அப்படின்லாம் பேசினாங்க. இனிமே யார் இந்த நாட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பா அப்படின்னாங்க. அதே மாதிரி அப்போ வந்து தாமஸ் ஃப்ரீட்மன் ஒரு புக் எழுதினாரு, த வேர்ல்ட் இஸ் ஃபிளாட் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பெங்களூர் போய் இன்ஃபோசிஸ் நந்தன் நிலக்கேணியோட கால்ஃப் விளையாண்டுட்டு, இந்தியாவை பாருங்க 1,00,000 இன்ஜினியர் வராங்க, 1,000,000 இன்ஜினியர் வராங்க, அவங்கெல்லாம் 5 நிமிஷத்துல ஒரு கம்ப்யூட்டரையே பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க, இப்படியே எழுதியிருந்தாரு. they can take apart and put back a computer in 5 minutes அப்படின்லாம் எழுதினாரு. இன்னைக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு அந்த ஆஃப் ஷோரிங் ட்ரெண்ட் எல்லாம் ஆரம்பிச்சு. இன்னைக்கும் அமெரிக்காவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க. இன்னைக்கும் இந்த ஊர்ல தான் இன்னோவேஷன் நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் அத்தனை ஆஃப் ஷோரிங் நடந்தாலும் நீங்க கடந்த 20 வருஷத்துல நடந்த மேஜர் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பாருங்க, எல்லாம் அமெரிக்காவுக்குள்ளதான் நடந்திருக்கு. நீங்க லவ் டாப்ஸ் சீப் வந்துச்சேன் அந்த செக்மெண்ட் ஞாபகம் இருக்கு. ஏன்னா அப்ப வந்து ஒரு பெரிய ஆன்டி H1B கேம்பெயின் நடத்திட்டு இருந்தாரு. சொல்ல போனோம்னா CNN தான் அந்த ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன், if I don't remember. ஆமா, ஒரு லெஃப்ட் விங் மீடியா அவுட்லெட் வந்து லூ டாப்ஸ் மாதிரி ஒருத்தர் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் வச்சுக்கலாம். இன்னொன்னு வந்து நான் என்ன கேட்க போனேன்னா, ஆனா அவர் சொல்றத கூட்டுல ஒரு உண்மை இருக்கு இல்லையா? இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாப் டெக்னாலஜி கம்பெனிஸோட சிஇஓஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே இமிகிரண்டா இருக்காங்க. சோ நீங்க இந்த மண்ணின் மைந்தனா பாத்தீங்கன்னா இங்கே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு வந்துட்டு, நான் கூகுள பார்த்தா அங்க வந்து அமெரிக்கன் இல்ல, நிறத்தை விட்டுருங்க, அமெரிக்கர் இல்ல. இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் பாருங்க, அதோட சிஇஓ வந்து அமெரிக்கர் இல்ல. பெர்ப்ளெக்சிட்டி எடுத்துட்டா அதோட நிறுவனர் வந்து அமெரிக்கர் இல்ல, எலான் மஸ்க் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க டாப் 25 டெக்னாலஜி கம்பெனிஸ் எடுத்துட்டீங்கன்னா அதோட சிஇஓஸ் யாருமே அமெரிக்கன்ஸ் இல்ல. அது மட்டும் இல்ல, I will go one step more. You look at all the business schools. Harvard Business School, Chicago Business School, many of the business school deans are Indians. Exactly. இப்ப இந்தியன் நான் வந்து அமெரிக்கன், இந்தியன் அமெரிக்கன் whatever, right? Or Indian origin. இங்கே பிறந்தவங்க who have been here versus people who have taken over அப்படின்ற மாதிரி, who came on a H1B or whatever and then taken over அப்படின்னு. சோ அப்புறம் லூ டாப்ஸ் சொன்னது நான் என்ன பாக்குறேன்னா, இப்ப நீங்க ஒரு அமெரிக்க பிரச்சனையா இங்கே இருந்திருக்கீங்க, உங்களோட பசங்க எல்லாம் இங்கே வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்க பாக்குறப்போ பாரு இவங்க நான் சொன்னது கரெக்ட் தானே அப்படின்னு லூ டாப்ஸ் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இது வந்து ஒரு சராசரி குடிமகனுடைய ஒரு ஆதங்கம் அல்லது எரிச்சல், இது எல்லாமே ஒத்துக்கலாம், நம்ம இல்லைன்னு நம்ம சொல்லல. ஆனா அதே சமயம் குடியேறியவர்கள் இந்த நாட்டினுடைய பாரம்பரியம் குடியேற்றம் தான். இந்த குடியேற்றத்தினால வரக்கூடிய டேலண்ட், ஏன்னா நம்ம வந்து சில விஷயங்களை வந்து இன்னைக்கு கான்வர்சேஷன்ல மறந்துடுறோம். ஒரு 5 minutes நான் கொஞ்சம் லெங்க்தியான ரிப்ளை ஒண்ணு கொடுக்குறேன் நான் இதுக்கு மட்டும். ஓகே, நிறைய பேர் இன்னைக்கு பார்த்து வியக்கிற அமெரிக்காவுடைய விஞ்ஞான வளர்ச்சி மிக சமீபத்தியது. இது வந்து நிறைய பேர் இன்னைக்கு உணர்வதில்லை. நீங்க இன்னும் சொல்ல போனா இங்கிலீஷ், இப்ப சயின்ஸ் பப்ளிகேஷன், சயின்ஸ்ல வந்து ஆங்கிலம் தான் இன்னைக்கு பொது மொழியா இருக்கு. ஆனா இது நிறைய பேர் என்ன மறந்துடுறாங்கன்னா, 2ஆம் உலக போர் நடக்கும் போது வரைக்கும் இங்கிலீஷ் வாஸ் நாட் த மேஜர் லாங்குவேஜ் ஃபார் சயின்ஸ். ஏன்னா உங்களுக்கு ஜெர்மனில இருந்தா மேஜர் குவாண்டம் பிசிக்ஸ் ரிசர்ச்சர்ஸ் வந்துச்சு, ஹைசன்பர்க், பாலி, ஐன்ஸ்டைன் எல்லாம்.
எல்லாம் ஜெர்மன்ல தான் எழுதுனாங்க. என்ன ஏன் அந்த ஷிஃப்ட் எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஜெர்மனில நாஜி ஆட்சி வந்தோடனே நிறைய பேர் ஜூயிஷ் பீப்புள், இவங்க எல்லாமே இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் குடிபெயர்ந்துறாங்க. இன்னும் சொல்ல போனா ஐன்ஸ்டீனை கூப்பிட்டு வராங்க, நீல்ஸ் போரெல்லாம் கடத்திக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு சயின்டிபிக் டாமினன்ஸ் வந்து அமெரிக்காவில் ஆரம்பிக்குது. அமெரிக்கன் சயின்டிபிக் டாமினன்ஸ் பாத்தீங்கன்னா போஸ்ட் வேர்ல்டு வார்ல தான் ஆரம்பிக்குது. அப்படி பார்த்தா இது ஒரு 70 வருஷத்துக்குள்ளார நிகழ்ந்ததுதான் அமெரிக்கன் சயின்டிபிக் டாமினன்ஸ். நீங்க வந்து நோபல் பிரைஸினுடைய டாமினன்ஸையே போய் பாருங்க. லிட்ரேச்சரை விட்டுருங்க, அது வந்து அமெரிக்கன்ஸுக்கு அவ்வளவா கொடுத்ததே கிடையாது. பட் லிட்ரேச்சரும் பீஸ் பிரைஸையும் விட்டுடுங்க. சயின்ஸ் பிரைசஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏன் அமெரிக்கா டாமினேட் ஆகுது? அந்த அமெரிக்கன் டாமினேஷன்லயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஃபாரின் பார்ன். இன்னைக்கு வந்து அமெரிக்கால பிஹெச்டி படிக்கிறதுக்கே வந்து ஃபாரின் பார்ன் தான் மோர் தென் 50% இருக்காங்க. சோ இப்போ வந்து இன்டெல்னுடைய லெஜெண்டரி சிஇஓ வாஸ் ஆண்டி குரோவ். ஒரு அகதியா கையில காசு இல்லாம அமெரிக்காவுக்கு வந்தவர் தான். சோ இந்த அமெரிக்கன் ஸ்டோரி அப்படின்னு நம்ம அடிக்கடி ஒண்ணு சொல்றோம்ல. இப்ப நானும் நீங்களும் இப்ப எல்லாருமே இந்தியர்கள், H1B ஆட்கள். மிஞ்சி போனா 2 பொட்டியில எடுத்துக்கிட்டு நியூயார்க்லயோ JFKலயோ ஏதோ வாஷிங்டன் டல்லஸ் ஏர்போர்ட்டுக்கோ வந்திருப்பாங்க. அந்த 2 பொட்டியில ஒரு பொட்டியில 4 பாத்திரம் இருக்கும், 2 சமையல் குறிப்பு இருக்கும். ஏன்னா அப்பதான் சமைக்க ஆரம்பிக்க கத்துக்கிட்டாங்க நிறைய பேர். திஸ் இஸ் வாட் மெனி இமிகிரன்ட்ஸ் லேண்டட் வித். அண்ட் கையில பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட ஒரு $200-300 தாண்டி யார்கிட்டயும் அவ்வளவா பணம் கிடையாது. ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் அப்ப வேலை பார்த்த கம்பெனில சில பென்ஷன் ஃபண்ட் இதெல்லாம் எடுத்துட்டு $800-900 வந்தேன். அப்படி வந்த பல பேரு அதுக்கப்புறமா படிக்கிறதாகட்டும் வேலை பார்க்கறதாகட்டும் பார்த்து இன்னைக்கு அங்கங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணி இங்க ரியல் அண்ட் நிறைய இதுல 2 ஆங்கிள் இருக்குங்க. These people invest in America. And சென்னையில வீடு வாங்க ஆரம்பிச்சு ஒரு பெரிய பூமுக்கு வந்து இந்த NRIs were responsible. நிறைய பேர் கேம் ஃப்ரம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ். அண்ட் அந்த இதையும் நம்ம பேசணும். பட் கமிங் பேக் டு திஸ் பாயிண்ட், அவன் வந்து குடியேறியவர்களை ஒரு பொறாமையோட பார்ப்பாங்கன்னா ஒரு சராசரி அமெரிக்கன் அப்படி பார்க்க கூடும், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதே சமயம் இந்த நாடம் அளவுக்கு வேற எங்கேயும் குடியேறியவர்களை வரவேற்பதும் இல்லை. ஏன்னா அட் சம் லெவல் தி அமெரிக்கன்ஸ் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் இமிகிரேஷன் இஸ் அ ஸ்ட்ரெங்க். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு இந்திரா நூயியோ ஒரு சத்யா நாடல்லாவையோ பார்த்து வயிறு எறிவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு வயிற்று எரிச்சலோ அல்லது அவர்களை நோக்கி ஒரு இன வெறுப்போ இந்த நாட்டுல இதுவரைக்கும் இருந்ததில்லை. ஒரு பொதுவான மனக்குறை நம்ம பையனுக்கெல்லாம் வேலை கிடைக்குமா அப்படின்ற அந்த ஒரு மனக்குறை ஏதாவது இருக்கும். ஆனா இங்க இருக்கிற எக்கானமியோட சைஸையே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து இப்ப 2000 பில் கிளின்டன் ஆபீஸை விட்டு போகும்போது ஐ திங்க் வி வேர் a $15 trillion எக்கானமி, 15 or maybe $20 trillion எக்கானமி. டுடே வி ஆர் a $35 trillion எக்கானமி. கண்டிப்பா. ஸோ நீங்க சொன்னது வந்து நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். 70 years ஆஃப்டர் போஸ்ட் வேர்ல்ட் வார் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். போஸ்ட் வேர்ல்ட் வார் 2க்கு அப்புறம் தான் வந்து இந்த சயின்டிபிக் முன்னேற்றம் இருந்துச்சு. இன் ரியாலிட்டி வந்து அமெரிக்கா வந்து 200 வருஷம் ஆனாலும் தன்னை சூப்பர் பவர் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த கோல்டு வார்க்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் ஆனா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா எக்கனாமி வாஸ் அட் அ சர்டன் ஸ்டேஜ் வேர் யூ ஆர் ஹேவிங் சஸ்டெயின்ட் growth. பட் என்னைக்குமே பாத்தீங்கன்னா எக்கனாமிக் சைக்கிள்ஸ்னு பாத்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ ஸ்டெம் ரிசர்ச் எக்கனாமி பத்திரம் பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் த்ரூ அ சைக்கிள். ஸ்பெசிஃபிக்கா இப்போ கோவிட் பேண்டமிக் அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்லயே பாத்தீங்கன்னா வந்துட்டு 2000ல வந்துட்டு யூ ஹேவ் a .com பஸ்ட். அதுக்கப்புறம் 2008ல வி ஹேவ் மார்கேஜ் கிரைசிஸ், ஃபைனான்ஷியல் கிரைசிஸ். அதுக்கப்புறம் மார்கேஜ் கிரைசிஸ் வந்துச்சு. ஸோ சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்துட்டு they have been predicting recession for the past at least for the past 5 years, you know that இல்லையா? ஸோ ரெசிஷன் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் தவிர பாத்தீங்கன்னா இந்த ஏஐயோட இன்டர்வென்ஷன்னால வந்துட்டு டெக்னாலஜி ஃபீல்ட்ல வேலை குறையுது அப்படின்னு ஒன்று இருக்கு. பட் இதுல என்ன இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இதன் மூலியமா வந்துட்டு வேலைக்கு
இங்க வந்து அமெரிக்கன் நீங்க சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இமிகிரண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டு இருக்கீங்க. பட் அமெரிக்கன் அவங்க பையனை வந்து கஷ்டப்பட்டு செலவழிச்சு நீங்க காலேஜுக்கு நீங்க ஃபீஸ் கட்டிருக்கேன்னு சொல்றீங்க. ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 75,000 ம், ஆகுது. ம், 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 பெரிய ம், காலேஜ் ம். போனா 100K ஆகும். ஒரு 4 வருஷம் படிக்க வைக்கணும்னா நானும் 400 crores ஆகும். அது 400,000 ஆகும். விச் இஸ் ஈக்குவல் ம், டு ம். crores இன் இந்தியா. சோ அந்த அளவுக்கு படிக்க வச்சுட்டு, நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு H1Bல இருந்து ஒருத்தன் வந்து அங்க இருந்து ஏதோ ஒரு நீங்க சொன்ன மாரி கலசலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்துட்டு 10 லட்சம் குடுத்து படிச்சுட்டு வர்ற ஒரு ஆளு, இங்க வந்து திடீர்னு ம். 100K வாங்குறப்போ அவனுக்கு வயிறு எரியுமா? எரியாதா? நீங்க இல்லன்னு சொல்றீங்க. அது இல்லாம இருந்துச்சு. பட் இன்னைக்கு அது அதிகமாகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையா? சோ இத வந்து நான் அமெரிக்காவோட ஒரு விஷயமா வந்து பார்க்கல. இன்னைக்கு வந்து புரொடெக்ஷனிசம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூகேல எடுத்துட்டீங்கன்னா, ஒய் ஆர் தே ம், அகெயின்ஸ்ட் இமிகிரன்ட்ஸ்? ம், ஆஸ்திரேலியா எடுத்துட்டீங்கன்னா, இப்போ ஏன் ஒய் ஆர் தே அகெயின்ஸ்ட் ம், இமிகிரன்ட்ஸ்? ம், ம், நீங்க ம், சொன்ன ம். ஜெர்மனிலேயே கூட இன்னைக்கு வந்து ஆன்டி இமிகிரன்ட் வந்துட்டு இருக்கு. ஏன்னா Yeah. எக்கானமி as long as the wheels are moving, things everything இதுல goes. ஐ அக்செப்ட் திஸ். ஓகே, ஐ அக்செப்ட் திஸ் பாயிண்ட், ரைட். குறிப்பாக குடியேறுபவர்களை பற்றி பூர்வ குடின்ற வார்த்தை தவறா வரும். அதாவது நேட்டிவ்ஸ் இன்னொருத்தர் நல்ல எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாரு. நம்ம பஸ்ல ஏறுற வரைக்கும் ஆஹா எல்லா ஸ்டாப்லயும் பஸ் நிக்கணும்னு நினைப்போம். நம்ம பஸ்ல ஏறுன பிறகு ஏன்டா அடுத்த ஸ்டாப்ல எல்லாம் நிக்குதுன்னு யோசிப்போம். அடுத்த ஸ்டாப்ல நிக்க வேண்டாம் நம்மளோட டெஸ்டினேஷன் போய் நிக்கணும்னு யோசிப்போம் இல்லையா? சோ இது வந்து நம்ம இது நம்ம வந்து ஈவன் இப்ப இன்னைக்கு இந்தியன் அமெரிக்கன்ஸே சிட்டிசன்ஸா இருக்கிறவங்க எக்ஸாக்ட். நிறைய பேர் வந்து H1B கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. கரெக்ட். அது இருக்கு. ஆனா பொதுவாகவே அஹ், குடியேறுபவர்களை குறித்து அந்த நாட்டில் இருக்கும் குடிமக்களுக்கு சில எரிச்சல், கோபம், குறிப்பா பொருளாதார மந்த நிலைமை இருக்கும் பொழுது அதிகமா. ஒரு அதிகப்படும். ஓகேவா? ஏன்னா எங்க ஊர்ல எனக்கே வேலை இல்ல, இன்னமும் ஏன் குடியேற்றம் நடக்கிறது அப்படின்ட்டு. அண்ட் அந்த இது வந்து இப்ப நீங்க H1B பாத்தீங்கன்னாக்கா ஒரு கட்டத்துல வந்து 120 120,000 விசாஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. ம். இப்ப வந்து 65,000 வந்திருக்கு. சோ இது இது வந்து அப்பப்ப டிமாண்டுக்கு இப்ப இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்து இப்ப இருக்கிற நம்பர் ஆஃப் விசாஸ் இஸ் நாட் மீட்டிங் டிமாண்ட்ன்றதுதான் ஒரு கீ. இது ம். இன்னொன்னு, அமெரிக்கர்கள் சாதாரணர்களை பொறுத்தவரை, நான் வந்து இப்ப பொருளாதார வல்லுநர்கள் பாலிசி லெவல்ல வேலை பார்க்கறவங்களை சொல்லல. இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஒரு சராசரி குடிமக்கள் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இன்னைக்கு வந்து இந்த குடியேற்றத்தை தடுத்து விட்டால் இந்த வேலைகள் எல்லாம் இங்க அதிகப்படும்னு. இப்ப வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல ஒரு வாரத்துக்குள்ளார ஒரு ஆர்டிகல் வந்துருச்சு. இல்லீகல் இமிகிரேஷன் இஸ் ஸ்டாப்ட், கிரேட் மிஸ்டர் பிரசிடென்ட், வேர் ஆர் த ஜாப்ஸ் அப்படின்னு. அதாவது கரெக்ட். இன்னைக்கு அந்த இல்லீகல் இமிகிரேஷன் இவர் போட்ட சட்டங்கள், கடுமையான சில நடவடிக்கைகள்னால கிட்டத்தட்ட ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். பூஜ்ஜியம்னு சொல்ல முடியாது, ஆனா ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதான் நிலைமை. அவருக்கு அது பாராட்டு. ஆனா அதை அப்படி குறைக்கும் போது சொன்ன ஒரு மெயின் காரணம், இப்படி வருபவர்கள் நம்ம வேலைகளை எடுத்துடுறாங்க அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா அந்த இல்லீகலா குடியேறினவங்க எல்லாரையும் வெளியேற்ற போறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சோன்னா, ஃபார்மிங் செக்டர்ல பெரிய சேலஞ்ச் வந்து ஃபார்மிங் செக்டர்ல மட்டும் ரெய்டு நடக்காம பாத்துக்கிட்டாங்க. ஏன்னா அங்க இருந்த இல்லீகல் இமிகிரண்ட் எல்லாம் அனுப்பிச்சிட்டா நாளைக்கு மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பு அமெரிக்காவுக்கு தான். கண்டிப்பா. ம். அதனால கடைசியில இப்ப அவங்களே இட் இஸ் அ tacit admission that without illegal immigrants the farming sector of America will collapse. ஓகே. அண்ட் அதனால இது இது வந்து ஒரு பொருளாதார மந்த நிலைமை இருக்கும் பொழுது விசாக்களை குறைப்பது, பொருளாதாரம் நல்லா இருக்கும்போது டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும்போது விசாக்களை அதிகரிப்பது, இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ண முடியும் ஈஸியா. அதுக்கெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா அந்த குடியேறுபவர்களை குறித்தான எரிச்சலோ ஒரு வயிற்று எரிச்சலோ இது வந்து வெறும் பொருளாதாரம் சார்ந்தது மட்டும் அல்ல. ம். ஏன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம நியூ ஜெர்சியில இருக்கோம். நம்ம நியூ ஜெர்சிக்கு வந்த 20 வருஷம் முன்னாடி இருந்த இந்தியர்களுடைய எண்ணிக்கைக்கும் இன்னைக்கு பல இடங்கள்ல மொத்தமா இந்தியர்கள் மட்டும்தான் இருக்காங்க. கண்டிப்பா. ம். அண்ட் தெருக்களில் நடக்கும் விழாக்கள், சில மதம் சார்ந்த விழாக்கள், இது எல்லாமே அமெரிக்கர்களை உறுத்ததான் செய்யுது. ஓகே. இன்னைக்கு டாலஸ பத்தி பல செய்திகளை நாம படிக்கிறோம். டாலஸ்க்கு வந்து பேரையே டாலஸ்புரம்னு மாத்திட்டாங்க அப்படின்லாம் கேள்விப்படுறோம். கரெக்ட். ஸோ இது வந்து ரெண்டு, இட் ஆப்பரேட்ஸ் ஆன் 2 லெவல்ஸ். 1, எக்கனாமிக் ஆங்ஸைட்டி. 2, வாட் இஸ் மை கல்ச்சர், ம். வாட் இஸ் மை கல்ச்சர் கோயிங் டு பி.
அப்படிங்கிற அந்த ரெண்டு ஆக்சிஸ்ல இந்த எதிர்ப்பு விசை ஆபரேட் ஆகுது. இதுல ஆக்சுவலா ஆபத்தான ஒரு பாதை வந்து கலாச்சார ஆதிக்கம் குடியேறுபவர்கள் கைகளுக்கு போகிறதா அப்படின்ற அதுதான் இனவெறி வரைக்கும் போகக்கூடியது. கண்டிப்பா. பொருளாதார ஆதங்கமோ பொருளாதார அச்சமோ அது கொஞ்சம் பொருளாதாரம் நல்லா ஆயிடுச்சுன்னா அது போயிடும். ஆனா, திடீர்னு அவனுக்கு சம்பந்தம் இல்லாத அவர்களுக்கு பழக்கம் இல்லாத மத குறியீடுகள், மத பேரணிகள், தேசிய பேரணிகள், புது புது கொடிகள் இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு சராசரி அமெரிக்கன் வந்து நம்ம நாடு கைவிட்டு போச்சோன்னு நினைக்கிறான்ல, அந்த உணர்வு வந்து ஒரு வேற ஒரு ஆபத்துக்கு இட்டு செல்லக்கூடியது. ஆமா. அதுல வந்து இன்னொரு கான்ட்ரடிக்ஷன் என்ன பார்க்குறேன்னா, அ இன்சிடென்ட்லி இன்னைக்கு வந்து நான் இருக்கிற ஒரு சின்ன ஊரு, நான் இருக்கிறது ஒரு குக்கிராமம். ராரிட்டன் அப்படிங்கிறது. அதுல வந்து ம், 86% இட்டாலியன். இன்னைக்கு வந்து ஒரு பெரேட் ம், நடக்குது. ஸோ அந்த பெரேட் வந்து ஜான் பாசலோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேர்ல்ட் வார் 2 அ வெ ஹீரோ ம், நடக்குது. பட் நான் இங்க வந்து இந்த இந்த ஊருக்கு வந்து நான் கிட்டத்தட்ட 19 வருஷமா இருக்கேன். 19 வருஷமா இந்த பெரேட் நடந்துட்டு இருக்கு. இந்த பெரேட்ல நீங்க வந்து அமெரிக்க ஃபிளாகே பார்க்க முடியாது. ஏன்னா, ஜான் ம், பாசலோன் இஸ் அன் இட்டாலியன். ஸோ ம், எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இட்டாலியன் ஃபிளாக்ஸ் வந்து எனக்கு வந்து இட்டாலியன் ஃபிளாக், இந்தியன் ஃபிளாக் மாரி இருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கேன். ஆனா அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஊர் ம், 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 சோ நீங்க ம், பரேட் நடக்க போகுது. இன்னைக்கு 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போகுது. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு இட்டாலியன் ஃபிளாக் தான் பறக்கும். சோ ம், அப்பதான் உறுத்தாத இந்த அமெரிக்கர்களுக்கு, திடீர்னு இப்ப ம், இந்தியன் ஃபிளாக். நீங்க இட்டாலியன் ஃபிளாக், இந்தியன் ஃபிளாக்கும் பண்ணா நடுவுல ஒரு அசோக சக்கரம் அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரே கலர் தான். ம், 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 ம். இது குத்துது அப்படிங்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. சோ இதுதான் நான் நினைக்கிறேன்னா, இது கல்ச்சரல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத தவிர, இந்த எக்கனாமிக்கல் டிஃபரன்ஸ் தான் பெருசா இருக்கு. ஏன்னா இட்டாலியன்ஸ் இங்க வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இங்க இட்டாலியன்ஸ் எப்போ வந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் கட்டடக்கலைக்காக, இங்க ஊர பில்ட் பண்றதுக்காக. நீங்க இப்ப நியூயார்க் போனீங்கன்னா, அங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பிக் பில்டிங்ஸ், மேசன்ரி எல்லாம் ஐ- பார்த்தீங்கன்னா இட்டாலியன். இல்ல இதுக்கு இதுக்கு நான் ஒரு ரீசன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ம். ஆஃப் ஆல், யூ மே நோ திஸ் சர்டன்லி அன்டில் ஐ திங்க் 1918 நினைக்கிறேன். டெட் கென்னடி டெட் கென்னடி தான் வந்து ஏசியன் இமிகிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில அது வரைக்கும் வந்து சைனீஸ் இமிகிரேஷனை ஸ்டாப் பண்றதுக்குன்னே ஒரு சட்டம் இருந்துச்சு. கரெக்ட். அந்த இன்னைக்கு வலதுசாரியாக மாறி இருக்கக்கூடிய பல இந்தியர்கள் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு ஆள் வந்து டெட் கென்னடி. ஓகே, அவரு தான் அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாரு. சோ பல கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம்னே சொல்லலாம். அமெரிக்கர்களுக்கு வந்து மத்திய ஐரோப்பிய குடியேற்றம் பெரிய பிரச்சனையா இருந்ததில்ல. ஆனா அதுலயே வந்து அயர்லாந்துல இருந்து வந்தவங்கள கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்கள நோக்கி ரேசிசம் போயிருக்கு. ஒவ்வொரு இனக்குழு வந்தப்பெல்லாம் ஒரு ஒரு அதிர்வலை. இன்னைக்கு நம்ம வந்து இந்தியர்களை குறித்த அதிர்வலையை நம்ம இன்னைக்கு பாக்குறோம். கரெக்ட். ஐரிஷ் இமிகிரன்ட்ஸ் ஆகட்டும், இட்டாலியன் இமிகிரன்ட்ஸ் ஹவ் ஃபேஸ்ட் a lot ஆஃப் ரேசிசம். நீங்க அந்த காட்ஃபாதர் படத்திலேயே பாத்தீங்கன்னா அது தெரியும். கண்டிப்பா. ஓகே, ஆமா. அவன் இப்ப சொல்லுவான் இருக்கிற ப்ரூக்லின்ல இருக்கிற ஜூஸ்லாம் அவங்க வந்தப்போ அவங்களும் ரேசிசம். சோ எந்தெந்த புது புது ஜூயிஷ் இமிகிரன்ட். ஸோ ஒரு ஒரு வேவ் நடக்கும்போது அந்தந்த வேவுக்கு எதிராக சில செயல்பாடுகள் நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஆஸ் இந்தியன்ஸ் நம்மளுக்கு அந்த இந்தியர்களை நோக்கிய அந்த எதிர்வினை நம்மளுக்கு அது கொஞ்சம் இட் கேச்சஸ் அவர் அட்டென்ஷன். அது கொஞ்சம் பெருசா தெரியும். கண்டிப்பா. ம். அவ்வளவுதானே தவிர மற்றபடி இதுல வந்து நிச்சயமா வந்து ரெண்டாவது இன்னைக்கு தேதிக்கு ட்ரூலி சி நீங்க சொல்றதுலயே வந்து ஒரு கான்ட்ரடிக்டரி கிளைம் இருக்கு. ஒரு பக்கம் ஜனாதிபதி சொல்றாரு இன்னைக்கு அமெரிக்கன் எக்கானமி சூப்பரா இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு. அப்புறம் இல்லாத எக்கனாமிக் ஆங்ஸைட்டி அப்போ ஏன் இந்த விசால கை வைப்பானே? ம். எக்கானமி சரியில்லை, எங்க ஊர் ஆளுக்கே வேலை இல்லை. இப்போ வந்து கோவிட் பீரியட்ல H1B நிறுத்தினாங்க. ம். ஓகேவா, அது பெர்ஃபெக்ட்லி ஜஸ்டிஃபைட். ஏன்னா கோவிட் பீரியட்ல எக்கானமி விழுந்து போச்சு, இங்க பெரிய அளவுல வேலையின்மை இருக்குது. அப்போ வந்து H1B எதுக்கு அப்படின்னு அப்ப நிறுத்தினாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் the government is making the claim that economy is doing great and ம். by every measure the economy is okay. At least if it's not super great, it is not in a recession, unemployment is low, stock market is doing very well, returns are great. அப்படிங்கும்போது இந்த H1Bல இந்த அளவுக்கு அடிப்படையே ஆட்டம் காண வைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தேவையா? கண்டிப்பா.
சரி, நீங்க சொன்னதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அடுத்த விவாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளவு தூரம் வந்து ஒரு ஜிஓபி சப்போர்ட்டர் கூட இந்த அளவுக்கு வந்து எக்கனாமி நல்லா இருக்கு, நாடு சுபிக்ஷமா இருக்குன்னு சொன்னதில்ல. நீங்க சொல்லி வித் தட் செட், இது அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பாக்குறேன். இப்போ வந்து நம்ம அந்த H1B 100K அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ம், இது சொன்ன மாதிரி வந்துட்டு பெரிய ஃபீ தான். இப்போ இதுக்கு இப்போ இது ம், நடைமுறைப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது விஷயம் என்னன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்த டரிஃப்க்கான பழிவாங்கல் அப்படின்ற சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியா மேல ஏற்கனவே 50% டரிஃப் போட்டு அது ம், 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 ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதுனால, ம், உங்களுக்கு H1 மூலியமா வெளிநாட்டு வருவாய் வச்சு தானே இவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. பட் லாட் ம், ஆஃப் பீப்புள் வாட் தே அண்டர்ஸ்டாண்ட் இஸ், இது வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இதை விட இந்தியாவுக்கு அதிகமான பணம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அந்த ம். கை வைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கு போற டரீஃப்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் அண்ட் குட்ஸ் குட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான். ப்ராடக்ட்ஸ் எஸ் சர்வீஸ் எஸ். இண்டஸ்ட்ரி மேல இன்னும் வரி விதிக்கல. இப்போ ம், அத பத்தி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இந்த ஆப்பிள் பத்தி பேசுறப்ப வந்துட்டு இந்த சைனா இதுக்கு இந்தியாவுக்கான ம், பரவாயில்ல, சைனாகிட்ட வர்த்தகம் வச்சிருக்கிற ஆப்பிள் ம், ஒரு ஐபோன்ஸ் எல்லாம் அங்க இது பண்றப்போ ம், நீங்க ம். அங்க இது தயாரிக்கிறீங்க இல்லையா, அதனால அங்க தயாரிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வரிக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஈக்குவேட்ஸ் டு சர்வீஸ் டாக்ஸ் மாதிரி தான். ஸோ அது மாதிரி வரும்னு எதிர்பார்க்கறீங்களா? அப்படி இல்ல, இது வந்து சர்வீஸ் டாக்ஸா பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து இல்ல இது அமெரிக்க இன்னைக்கு குடியேற்றத்தின் வந்து மீது தானே இது. இப்ப இல்ல வந்து சர்வீஸ் சர்வீஸ் டாக்ஸ் இல்ல. டாக்ஸ்னாக்கா. இது வந்து ம், H1Bக்கு மட்டும் தான். பட் நான் என்ன சொல்றேன்னா ஃபியூச்சர்ல இப்போ ம், வந்து நீங்க வந்து அமெரிக்காவும் இந்தியாவும் வந்து சர்வீஸ் லெவல்ல வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு 300 பில்லியன் கிடைக்குது, ம். அதுக்கு டாக்ஸ் கொடுங்கன்னு சொல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டுன்னு பாக்குறீங்களா? இந்த ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சாத்தியக்கூறுகள் தான். There is nothing outside the realm of possibility with this president. ம், ஓகே. அண்ட் ஆனா அகைன் திரும்ப திரும்ப பொருளாதார வல்லுநர்கள், அஹ், வலதுசாரி பொருளாதார வல்லுநர்கள் ம், அவர்களே இந்த டேரிஃபினுடைய பாதகங்கள் அமெரிக்கர்களை பாதிக்கும்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அது வந்து இப்போ இன்னைக்கு வந்து இவ்வளவு அவுட் சோர்சிங் நடந்துச்சுல்ல அந்த கால் சென்டர்ஸ். ம். இன்னைக்கு அங்கேயே சம்பளம் வந்து கால் சென்டர்ல எல்லாம் ஒரு காலத்துல இருந்த சம்பளம் இன்னைக்கு கிடைக்காது. ஒரு காலத்துல இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாம் கால் சென்டர் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இங்கிலீஷ் கிராஜுவேட்டா கூட இருக்க வேண்டாம்ன்றாங்க. ஏன்னா அந்த கால் சென்டர் ஜாப் ஹஸ் பிகம் சோ ஆட்டோமேட்டட். ஒரு சாதாரண +2 ஸ்டூடெண்ட் கேன் டூ தட். கரெக்ட். அதனால அங்கேயே சம்பளங்கள் விழுந்துருச்சு. அண்ட் இப்போ வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இப்போ வந்து ஒரு டிசிஎஸ் இன்ஃபோசிஸை விட்டுடுங்க நீங்க. அவங்கெல்லாம் வந்து ஆக்சுவலா தேர் டிபெண்டன்ட் ஆன் H1B விசா ரெவென்யூ. ம், இப்போ நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனிகள் இருக்குல்ல, ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், அதர் கம்பெனிஸ், அவங்களுடைய இதெல்லாம் வந்து தே ஆர் நாட் மியர்லி டு சர்வீஸ் தி அமெரிக்கன் கஸ்டமர். அவங்கெல்லாம் லோக்கல் மார்க்கெட்டுக்காகவே செயல்படுறாங்க அங்க. லோக்கல் மார்க்கெட் பிளஸ் சர்விங் யூஎஸ் கஸ்டமர். ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி ஷோர், இட் இஸ் போத் லோக்கல் மார்க்கெட் அண்ட் ஆஃப் ஷோரிங். இப்படிதான் நடக்குது அங்க. அண்ட் இதுல வந்து எந்த அளவுக்கு இவர் வந்து சர்வீஸ் டாக்ஸ் போட முடியுமானா, எல்லாத்துக்கும் டாக்ஸ் போடலாம், அதுக்கான அதிகாரம் அவருக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனா PH பாண்டியன் ஒரு சபாநாயகர் இருந்தார் நம்ம ஊர்ல, வானளாவி அதிகாரம் எனக்கு இருக்குன்னாரு. அமெரிக்க ஜனாதிபதிக்கு வானளாவி அதிகாரம், வானத்துக்கு மேல அதிகாரம் இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. ஒரு எல்லையற்ற அதிகாரம் அமெரிக்க ஜனாதிபதிக்கு இப்ப இருக்குன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதனால அவர் நாளைக்கு அதுக்கும் வரி விதிக்கலாம். ஓகே. சார் அருமை. அது கொஞ்சம் பயமுறுத்தி வச்சுட்டீங்க. சார் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு, இத வந்து இந்தியா இந்தியா இப்படி இது இது எப்படி எதிர்கொள்ளுதுன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு ஃபர்கெட் த பார்ட்டி அஃபிலியேஷன்ஸ் ஆஃப் தோஸ். ம், 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 இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியால இருந்து இந்த பிரெயின் ட்ரெயின் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, ம், இப்ப ம், நம்ம இங்க இருக்கிறவங்க ஏன் கோவிச்சுக்கிறாங்களோ, அதே கோவம் வந்து இந்தியர்களுக்கு இருக்கு. ம், நீங்க ம், வந்து ம், ஐஐடி மெட்ராஸ்ல படிக்கிற என்னோட இப்ப ஒரு இந்தியனா ம், இருந்தேன்னா, ம், ம், என்னோட வரி ம், பணத்துல ஐஐடி சென்னையில, ஐஐடி மெட்ராஸ்ல நீ வந்து ம், 1,00,000 கம்மியா ம், ஃபீஸ் கட்டி ஒரு டிகிரி ம், வாங்கிட்டு, நீ அங்க போய் ஊழியம் பண்றியே! ம், அப்படின்னு ம், ம், சொல்லிட்டு ம், ம். சுந்தர் பிச்சை கேட்கறவங்களும் இருக்காங்க. சத்ய நாடலா கேட்கறவங்க இருக்காங்க. அவங்க ம், என்ன சொல்றாங்க? ம். "வச்சான் பாரு உனக்கு ஆப்பு. வா ட்ரம்ப் உங்கள அனுப்புறாங்கல்ல, இங்க இதுக்கு வந்து இங்க வந்து வேலை பண்ணு" அப்படின்னு சொல்றாங்க. சோ மீண்டும் இத ஒரு பத்தி முறை என்ன நினைக்கிறீங்க?
மீண்டும் ஒரு முறை இந்த பிரெயின் ட்ரெயின் டாபிக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு டாபிக். எனக்கு இதுக்கு மட்டும் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. நான் வந்து 1993 சிஐடில வந்து ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் நடக்கும். உங்களுக்கு தெரியும், நம்ம காலேஜஸ் ஹேவ் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ். அதுல நான் யூஸ்வலா சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல இருந்து அப்ப போன காலத்துல நான் வந்து எலக்யூஷன் ஸ்பீச் காம்படிஷனுக்கு மட்டும் போவேன். நான் ஸ்பீச் அண்ட் டிபேட். அப்போ வந்து சண்முகாவுக்கு எங்களுக்கு கிடைச்ச டாபிக் வந்து பிரெயின் ட்ரெயின். இஸ் இட் அ பூன் ஆர் அ பேன்? இதான் டாபிக். நான் அப்ப என்னுடைய 3 நிமிஷம் ஸ்பீச்ல ஆரம்பிச்சதே வந்து எப்படி நான் இப்ப சொன்னல, அந்த 1945 உலக போரின் போது இங்க நடந்த மைக்ரேஷன், அதனால நடந்த சயின்டிபிக் டாமினன்ஸோட ஷிஃப்ட சொல்லிட்டு நான் சொன்னது என்னன்னா இதான்: லெட் த பிரெயின்ஸ் ட்ரெயின் அவுட் ஆஃப் திஸ் கண்ட்ரி. ஏன்னா அப்ப நான் இந்தியன். So let the brains drain out of this country lest they go down the drain அப்படின்னு. ஓகே, நான் வந்து பிரெயின் ட்ரெயின் இது வந்து ஆக்சுவலா கிண்டலா நேத்து கூட சில மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன். 70 வருஷமா இந்திய பிரதமர்களால தடுக்க முடியாத பிரெயின் ட்ரெயினை இன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதி தடுத்துட்டாருன்னு. ஓகேவா? அண்ட் இது வந்து ரொம்ப நாளா இது வந்து சந்திரசேகர் இருக்கார்ல, எஸ் சந்திரசேகர், நோபல் பிரைஸ் இன் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் வாங்கினவர், சிவி ராமனுடைய ரிலேட்டிவ். அவருடைய பயோகிராஃபில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி பதில் இருக்கும். ஏன்னா அவர் வந்து இங்க சிகாகோ யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோல வேலை பார்த்தாருன்னு நினைக்கிறேன். அப்பதான் அவர் நோபல் பிரைஸ் வாங்கினது. அவர் படிச்சதும் கேம்பிரிட்ஜ் ஆர் ஆக்ஸ்போர்ட், ஆர்தர் ஸ்டான்லி எடிங்டன் கீழே படிச்சாரு. அப்போ வந்து அவரை படிக்க அனுப்பிச்சது இந்திய அரசாங்கம். அவருடைய அக்ரிமெண்ட் படி அவர் இந்தியாவுக்கு திரும்பி வந்து பணி செஞ்சிருக்கணும். அந்த பணியில இருந்து தனக்கு விலக்கு வாங்கிட்டாரு. கேட்டா, நான் படிச்ச படிப்புக்கு இந்தியாவில வேலை இல்லைன்னு சொல்லி நேரு அளவுக்கு போய் அவர் விலக்கு வாங்கி அப்புறமா அமெரிக்காலாம் வந்துட்டாரு, செட்டில் ஆகி நோபல் பிரைஸும் வாங்கிட்டாரு. ஆனா அவர் கொடுத்த இன்டர்வியூல இந்த பிரெயின் ட்ரெயினை பத்தி ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ பிரெயின் ட்ரெயின் ஆன ஒருத்தர், அதன் மூலம் பலனடைஞ்ச ஒருத்தர், அவர் சொன்ன பதில் வந்து ஆச்சரியமான ஒரு ஹிப்பாக்ரிட்டிக்கல் பதில். பிரெயின் ட்ரெயினை தடுக்கணும், இதுக்கு இந்திய அரசு சட்டம் போடணும். கனிம வளம் எப்படி ஒரு நாட்டுக்கு சொந்தமோ, மூளை வளம் அந்த மாதிரி அந்த நாட்டுக்கு சொந்தம். அதனால அதை உருவாக்குற நாடு அதன் மீது வரி விதிக்கணும் அப்படின்னாரு. அப்படி வரி விதிச்சிருந்தா இவர் வந்திருக்கவே முடியாது. அது வேற விஷயம். சந்திரசேகர், நோபல் லாரட் சந்திரசேகர் வந்து அவர் என்ன சொன்னாரு, இது வந்து கனிம வளத்துக்கு இணையானது மனித வளம், இதை வந்து ஒரு அரசாங்கம் வெளியேறுவதை தடுப்பதற்கு வரி விதிக்கட்டும் அப்படின்னாரு. இந்த மாதிரி பல காலமா பேசியிருக்காங்க. ஆனால் இந்த ஐஐடில படிச்சவங்க, ஐஏஎம்ல படிச்சவங்க பெரும்பாலும் அந்த அளவுக்கு வெளியில போறதில்ல. ஐஐடி தான் எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு பக்கம் கிராஜுவேஷன் சர்டிபிகேட்டை வாங்குவாங்க, அடுத்த கையில அமெரிக்கன் விசா வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனா இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய, அன்னைக்கு இருந்த பொருளாதார நிலைமைக்கு இந்தியால வந்து நம்மளால இந்த கிராஜுவேட்ஸ் தயாரிக்க முடிஞ்சதே தவிர அவர்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பொருளாதார சூழல் அப்ப இல்லை. இன்னைக்கு அந்த சூழல் இருக்கு. ரெண்டாவது, நம்ம இன்னொன்னு H1Bல வெளியில போற ஆட்கள் பல பேர் வந்து சாதாரணர்கள் தான். நான் சாதாரணன் தான், சாதாரண காலேஜ்ல பிஇ முடிச்சவன் தான். இதுதான் இன்னைக்கு அதிகம். ரெண்டாவது, இப்ப இந்த வெளியேற்றம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டுல மட்டும் இப்ப 1990லயே நான் படிக்க சேர்ந்தப்ப கிட்டத்தட்ட 60 இன்ஜினியரிங் காலேஜ் இருந்துச்சு. 60 இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 300 என்னமோ இருக்குன்றாங்க. அந்த 300ல ஒரு 50 தான் நல்ல காலேஜா இருக்கும், 20 வந்து ரொம்ப நல்ல காலேஜா இருக்கும், மீதி காலேஜ் ரொம்ப சாதாரணமா இருக்கலாம். இந்த H1B program is the biggest employment program that the Indian government benefited from. இத்தனை பேரு இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய வேலையின்மைய பொருளாதார இன்ஜினியரிங் பட்டதாரிகள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நிறைய மாறுச்சு. இன்னைக்கு வந்து ரெண்டாவது, ஒரு அளவுக்கு சென்னையோ நியூஜெர்சியையோ சமமாக பாவிக்கக்கூடிய இந்தியர்கள் பல பேர் இருக்காங்க. இப்ப நிறைய பேர் இங்க 6 மாசம் அங்க 6 மாசம் பிசினஸ் நடத்துறாங்க. So this has become a net positive for both countries. இந்த H1B program இப்ப அமெரிக்காவில் நடந்திருக்கக்கூடிய பல ஆய்வுகள், இது அமெரிக்காவுக்கு நல்லதா, அமெரிக்காவுக்கு பொருளாதார சாதகமா அப்படின்னு தான் ஆய்வுகள் நடந்திருக்கு இது வரைக்கும். வாட் இஸ் தி இம்பாக்ட் ஆன் வேஜஸ் இன் US, வாட் இஸ் தி இம்பாக்ட் ஆன் அமெரிக்கன் எக்கானமி, இப்படிதான் ஆய்வுகள் இருக்கு. இது வரைக்கும் ஒரு ஆய்வு கூட எனக்கு தெரிஞ்சு வாட் இஸ் தி இம்பாக்ட் ஆன் தமிழ்நாடு எக்கானமி டியூ டு H1B இல்ல.
ஆனா நம்மளுடைய சொந்த அனுபவத்துல இருந்து நீங்க பார்க்க முடியும். நம்மளுடைய சுற்று வட்டாரத்தை பாத்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு சென்னையோட எக்கானமிக்கு இந்த H1B ப்ரோக்ராம் உதவி இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பா. அதனால இது வந்து பிரெயின் ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுமா அப்படின்னாக்கா, ரிமெம்பர் அகைன் இன்னமும் இவங்க சொல்றதையே எடுத்துக்கங்க. இன்னைக்கு ட்ரம்ப் சொல்றதையே அப்படியே ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்குவோம். அவர் என்ன சொல்றாரு, சாதாரண ஆட்கள் வந்து குழுமிட்டாங்க, எனக்கு அவங்கெல்லாம் வேண்டாம், எனக்கு ஜீனியஸஸ் வேணும். 100,000 போது நீங்க வந்து உண்மையிலேயே டேலண்டட் பர்சனை தான் கொண்டு வருவீங்க. ஏன்னா 100,000 கொடுத்து ஒரு விசாவை ஸ்பான்சர் பண்ணும்போது அவங்களால அந்த கம்பெனிக்கு வந்து பல மடங்கு லாபம் இருக்கணும், அப்பதான் கொண்டு வருவாங்க. அந்த அளவு டேலண்டட் பர்சனை தான் நாங்க விரும்புறேன், அப்பதான் இந்த ப்ரோக்ராமுடைய அர்த்தம் வரும்ன்றாங்கல்ல. சோ இப்ப நீங்க திரும்ப போனீங்கன்னாக்கா, வில் திஸ் ஸ்டாப் பிரெயின் ட்ரெயின்னா கிடையாது. திஸ் வில் ஒன்லி கிரியேட் அன் எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் ஃபார் இந்தியா. ஓகே. ஸோ இது வந்து அருமையான சொன்னீங்க, எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் அப்படின்னு சொன்னீங்க. பட் ஐ see it as an opportunity. எப்படி பார்க்கறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் ஏஐ எடுத்துட்டீங்கன்னா, கப்புள் ஆஃப் அவங்க ரொம்ப நாளா அறிவிச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த வருஷத்தோட கடைசிக்குள்ளார வந்துட்டு நான் வந்து டெல்லியில ஆஃபீஸ் ஓப்பன் பண்றேன் அப்படின்னு இருக்காங்க. And pretty much all the top 25 companies, TCS, Wipro மாதிரி கம்பெனிஸ் விட்டுட்டு பாத்தீங்கன்னா, அந்த டாப் 25 H1B ஸ்பான்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15 of them are from US. மல்டிநேஷனல் வச்சுங்க, Accenture is not a US company. அமேசான் எடுத்துக்கோங்க, இல்ல ENY எடுத்துக்கோங்க, இல்ல மைக்ரோசாஃப்ட், அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்தியால ஒரு பிரசன்ஸ் இருக்கு. So because of this one, do you think there's an opportunity for them to expand it there? ஏன்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்டையும் இப்ப நேத்து நிறைய பேர் பேசினாங்க. இப்ப வந்து ஆளை இங்க கொண்டு வர முடியலன்னா the job will go to where the person is. எக்ஸாக்ட்லி. ரெண்டாவது ஆஃப் ஷோரிங்ன்றது இப்ப கிட்டத்தட்ட 30 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. கரெக்ட். ஓகேவா? சோ இட் ஹஸ் ரீச்ட் a maturity மாடல் ஆல்ரெடி. சரி, இப்ப வந்து இவ்வளவு மெச்சூரிட்டி மாடல் வந்த பிறகும் ஏன் வந்து H1B வேணும்னு இத்தனை நாள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த கம்பெனிஸ்? இப்ப இஃப் கீப்பிங் them in India is cheaper, why were they asking that these people should be in the US? என்ன ரெண்டு காரணம் சொல்ல முடியும். பிகாஸ் நீங்களும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இருந்திருப்பீங்க, நானும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. அது அப்ப என்ன ஆச்சுன்னா, பிசினஸ் லீடர்ஸ் யூஸ் டு பி இன் US அண்ட் டெக்னிக்கல் பீப்புள் யூஸ் டு பி தேர். அதெல்லாம் கம்யூனிகேஷன் கஷ்டமா இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, பீப்புள் ஆர் ட்ரெயின்ட் எனஃப், ரைட்? தே வில் சென்ட் தி பிசினஸ் லீடர்ஸும் இந்தியாவில் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்துட்டு, இன்ஸ்டெட் ஆஃப் மீ சென்டிங் சம்படி ஆன் பிரிங்கிங் சம்படி ஆன் H1, நான் இங்க இருக்கிறவனை ஏன் அங்க போய், இங்க இருக்கிற பிசினஸ் லீடர்ஸ் நான் ஏன் போய் இந்தியாவில் போய் ஒர்க் பண்ண சொல்ல முடியாது? நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவில் முன்ன வந்து லைஃப் லிவிங் கண்டிஷன்ஸ் வந்து இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் ஆகட்டும், அப்புறம் அந்த லிவிங் லைஃப் கண்டிஷன்ஸ் ஆகட்டும் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நீங்க, நான் டெல்லியில இருந்திருக்கேன், குர்காம்ல இருந்திருக்கேன். குர்காம்ல போய் நீங்க ஒரு ஹை ரேஸ்ட் அபார்ட்மெண்ட் இருந்தீங்கன்னா, the features and facilities you have get in a Gurgaon apartment is far more than what you get in New Jersey. ஃபார் எக்ஸாம்பிள், குர்காம்ல வந்து நான் ஒரு ரோட்ல வந்துட்டு ஒரு டெஸ்லா மாதிரி ஒரு காரை வந்துட்டு கையை எடுத்துட்டு ஓட்ட முடியும். நியூ ஜெர்சில என்னால ஓட்ட முடியாது, குண்டும் குழியுமா இருக்கு. So it's the other way around. So என்னோட லைஃப். So I will answer this. First of all, we are so much into the hypothetical realm now. ஓகே, நம்ம வந்து இப்படி நடக்கலாம், அப்படி நடக்கலாம், அது நடக்கலாம். இல்ல நீங்க பாத்தீங்கன்னா, குர்காம்ல பத்தி நீங்க தங்கி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கலாம். நான் இருக்கிற டிஎல்எஃப்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜாப்பனீஸ் அண்ட் கொரியன் இருக்கு. பட் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இப்ப இன்னொரு 10 வருஷத்துல ரிட்டையர் ஆகக்கூடியவன். எனக்கு வந்து சென்னையில ரிட்டையர் ஆகுறதா, இங்க ரிட்டையர் ஆகுறதான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். சில காரணங்களுக்காக நான் சென்னையை தேர்ந்தெடுக்க கூடும். ஆனா இப்ப நான் வந்து ஒரு 30 வயசுல வாழ்வின் ஆரம்பத்திலயோ கரியருடைய ஆரம்பத்திலயோ இருக்கிறேன்னா, அல்லது ஒரு குடும்பம் ஆரம்பிச்சிருக்கிறேன், புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, புதுசா குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாக்கா, நான் இந்தியாவில் சென்னையில இருக்க விரும்புவேனா? விரும்ப மாட்டேன். ஓகே, பை த வே, நான் நேற்று கூட டெஸ்லால என் நண்பரோட இங்க நியூ ஜெர்சியில கையை விட்டுட்டு தான் ஓட்டணும். அந்த அளவுக்கு நீங்க சொல்ற அளவுக்குலாம் இல்ல. இன்னும் சொல்ல போனா இல்ல லோக்கல் ரோட்ல தான் போனோம், ரூட் 1ல தான் போனோம். ஆன் தி கான்ட்ரரி, நான் இப்பதான் சென்னைக்கு போயிட்டு வந்தேன். நான் ரோல்ஸ் ராய்ஸ் போர்ஷே, நேம் எனி கார் யூ ஹேவ் இட் தேர். என்ன ஒண்ணு, அந்த கார் அந்த ஷோரூம்ல இருந்து வெளியில இறக்கணும்னா அது வந்து 5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் அது போக முடியும். பக்கத்துல யாராவது இடிச்சிட்டும் போறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஓகே, இன்னமும் வந்து என்ன கேட்டீங்கன்னா, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், லைஃப் ஸ்டைல் அப்படின்னா the US அவுட் ரேங்க்ஸ் இந்தியா ஹேண்ட்ஸ் டவுன்.
நீங்க வந்து ஒரு ஸ்வாங்கி அபார்ட்மெண்ட்ல இருக்கலாம், கேட்டட் ஸ்கூலுக்கு போகலாம், பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒரு சராசரி வாழ்க்கையினுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் ஸ்டில் ஃபார் பெட்டர் ஹியர். ஸோ எக்ஸ்பேட் சிஇஓஸ் வந்து இது ரொம்ப காலமா பேசுறாங்க, எக்ஸ்பேட் சிஇஓஸ் இதெல்லாம். பட் அது நடக்கல. ஏன் நடக்கலன்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அது வந்து நான் சொல்றது நீங்க சிஓ லெவல் பேசிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க லீடர்ஷிப் லெவலே ஒரு எம்டி லெவல், ஒரு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் லெவல், இங்க வந்து மிட் ஒரு மேனேஜ்மென்ட்டே பாருங்க. 150K இங்க வந்து ஒரு 150K வாங்கிட்டு இருக்க ஒரு மிடில் மேனேஜர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 150K to 200K வாங்கியிருக்காரு. அவருக்கு அதே சம்பளம் கொடுத்து டெல்லிக்கு அனுப்பினா அங்க இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வந்து It's not just about money. It's not just about money. And look, there are so many other problems in living in India. அது வேற விவாதம், அது கம்ப்ளீட்டா. இப்ப நீங்க எனக்கே நான் இங்க வாங்குற சம்பளத்தை நான் கொடுக்குறேன், நீ இந்தியால போய் இருந்துக்கோன்னா சில காரணங்களுக்காக நான் ஒப்புக்கொள்ளக்கூடும். அது என்னுடைய பர்சனல் சிச்சுவேஷன். ஓகே. ஆனா இஃப் ஐ ஹாவ் டு மேக் தட் ஆஸ் பர்டிகுலர்லி இஃப் ஐ வாஸ் அன் அமெரிக்கன், லைக் இந்தியா, நான் ஒரு இந்திய வம்சாவழின்றதுனால சில அனுகூலங்கள் எனக்கு இருக்கும். நான் திரும்பி போறதுக்கு யோசிப்பேன். நான் நண்பர்கள், உறவினர்கள் இருக்கிறாங்கன்னு. நீங்க அதெல்லாம் இல்லாத அமெரிக்கனை வந்து நீங்க அங்க போறியான்னு கேட்டீங்கன்னாக்கா போறேன்னு வாங்க. ஒரு 6 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ், 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மேனேஜிங் அ டீம் தேர், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போவாங்க. இந்தியாவில் வாழறதுக்கு போக மாட்டாங்க. இந்த மீமெல்லாம் அந்த காலத்துல ஒண்ணு வந்துச்சு. இந்த கிரீன் கார்டை வந்து எப்படி இந்த ஆஃப் ஷோரிங் ஆரம்பிச்ச காலத்துல தான் ஒரு மீமே ரொம்ப பிரபலமா வந்துச்சு. இனிமே பாருங்க, கிரீன் கார்டுக்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. ஏதோ ஒரு கார்டு, ஹிந்தி நேம்ல ஒரு கார்டு பேரை சொல்லி அதுக்கு வாங்குறதுக்காக அமெரிக்கன்ஸ் எல்லாம் இங்க இந்தியன் கான்சுலேட்ல லைன்ல நிப்பாங்க. இப்படி எல்லாம் மீம் வந்துச்சு. அந்த மீம் வந்து பார்த்தாங்க, சிரிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது கனவுதான். அந்த கணவர் நினைவாரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டாக்கி கிடையவே கிடையாது. அது வந்து ஆஃப் ஷோரிங் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குமானா நிச்சயமா அதிகரிக்கும். ஆனா இது வந்து அப்படியே ஸ்கேல மாத்திருமா அப்படின்னா கிடையாது. ஐ ஸ்டில் பிலீவ் that for all the things that happened here in the past 20 years, நீங்க யூரோப் எடுத்துக்கங்க, சைனாவை எடுத்துக்கங்க, யூஎஸ் எடுத்துக்கங்க, where did the most innovations that happened, right? இன்னைக்கும் வந்து அது வந்து why did it happen in the US? அந்த கேள்விக்கான பதில்களை தேடினீங்கன்னா நீங்க இப்ப கேட்கிற இந்த ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டினுக்கான பதில் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கும். ஸோ நான் வந்து திருப்பி இதுக்கு ஃபார் தி சேக் ஆஃப் an argument I can put this forward. நீங்க யுஎஸ் வந்து நம்பர் 1ல இருக்கு, நான் இல்லன்னு சொல்லல. ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்க? சீனா. மூணாவது இடத்துல யார் இருக்காங்க? ஐரோப்பிய கண்ட்ரிகள். சீனால பாத்தீங்கன்னா ஃபுல்லா ப்ரொடெக்ஷனிசம். இன்னைக்கு வந்து ப்ரொடெக்ஷனிசத்தோட பீக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு குளோபலைசேஷனோட பீக்குன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் எடுத்துட்டீங்கன்னா ப்ரொடெக்ஷனைசேஷனோட பீக் வந்து சைனா. பாத்தீங்கன்னா ஒரு சாட் ஜிபிடி வந்து நான் வந்து போன வருஷம் நவம்பர்ல அறிமுகப்படுத்தினா ஜனவரியில டீப் சீக் வந்துருது. இங்க எந்த இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்றீங்களோ சைனாலையும் ஒர்க் ஆகுது இல்லையா? ஏன் அந்த மாதிரி ஒரு மாடல், ஏன் சைனாவோ இந்தியாவோ ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா இஸ் நாட் சைனா. நான் இந்தியாவே விட்டுறேன். நான் சொல்றேன், ஏன் சீனால இந்த வேலைகள்லாம் ஏன் சீனாவுக்கு போக முடியாதா? அகைன் அந்த வேலையெல்லாம் சைனாவுக்கு போகக்கூடிய காரணங்கள் வந்து நிறைய இருக்கு. ஓகே, நம்ம வந்து சைனாவை வந்து நம்ம இன்னும் என்ன நினைக்கிறோம், ஒரு 10,000 பேர் செருப்பு தச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறோம். அது கிடையாது. ஓகே, சைனா வந்து சில விஷயங்களை செஞ்சது. அவங்க வந்து அமெரிக்காவை பார்த்து அமெரிக்காவை பிரதி எடுத்து சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயங்கள் வந்து இங்க பொது வெளியில அவ்வளவா பேசுறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ஹார்வர்டை வந்து பிரதி எடுக்க பார்த்தாங்க. கிரேட் அமெரிக்கன் யூனிவர்சிட்டின்னு ஜானத்தன் கோல், ஹூ வாஸ் அ டீன் ஆஃப் கொலம்பியா யூனிவர்சிட்டி, ஒரு புக் போட்டாரு. early 2000s சைனா டிசைடட் த நெக்ஸ்ட் ஹார்வர்ட் ஷுட் பி இன் சைனா. ஏன்னா நிறைய பேர் வந்து வெளியில இருந்து பார்க்கிறவர்கள், அமெரிக்கர்கள் உட்பட, என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அமெரிக்காவுடைய சூப்பர் பவர் ஸ்டேட்டஸ் வந்து ராணுவ தளவாடங்கள், வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அமெரிக்காவுடைய சூப்பர் பவர் ஸ்டேட்டஸ் அடித்தளம் அமெரிக்க பல்கலைக்கழகங்கள். வேற எந்த நாடும் இந்த அளவுக்கு உயர்கல்விய உலக தர பட்டியல்ல டாமினேட் செய்யல. இதை உணர்ந்த ஒரே நாடு சைனா தான். அதனாலதான் அவங்க வந்து அடுத்த ஹார்வர்ட் சைனால அமையணும்னு நினைச்சாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் டிசாஸ்டர் ஆச்சு. அது ஏன் டிசாஸ்டர் ஆச்சுன்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. சோ இது ஏன் வந்து சைனால நடக்க முடியாதா, டிம்பக்டூல நடக்க முடியாதா, பின்லாந்துல நடக்க முடியாதான்னா, இப்ப பல்கலைக்கழகங்களுடைய பிறப்பிடம் வந்து ஐரோப்பா.
ஜெர்மனி. ஏன் அந்த ஜெர்மனி பின்தங்குச்சு? ஏன்னா அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் அதனுடைய அமைப்பும் செயல்பாடும் வெரி யூனிக் டு தி அமெரிக்கன் ஃபேப்ரிக். இட் கேனாட் பி ரெப்ளிகேட்டட். அண்ட் இன்னைக்கும் வந்து நம்ம இவ்வளவு பேசுறோமே தவிர ஐஐடியினுடைய தரப்பட்டியல் ஐஐடியோட இடம் வந்து பாத்தீங்கன்னா 300-400 தான். கண்டிப்பா. ஓகே, அது வந்து உலக தரப்பட்டியல்ல வந்து எங்கேயும் மேல இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்தியாவினுடைய எந்த பல்கலைக்கழகமும் முதல் 100ல இருக்கானே கூட தெரியல. நிச்சயமா முதல் 50ல கிடையாது. இத்தனைக்கும் நம்ம 2000 வருஷமா கல்வி பின்புலம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் இல்லை ஆக்சுவலா. சோ இது வந்து எந்த அளவுக்கு, அண்ட் இதெல்லாம் காரணங்கள் ஏன் வந்து இப்போ ஆஃப்ஷோரிங் நிச்சயமா இன்க்ரீஸ் ஆகும். நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு சில மேனேஜ்மெண்ட் பிசினஸ் லீடர்ஷிப் கூட போகும். ஆனா ஸ்டில் இது வந்து will it be positive for India? Yes. Will it have some negative impact to the US economy? Of course, yes. But US economy still has strengths which are not easily replicated elsewhere. ஆனா அந்த விஷயத்துலதான் நம்ம சில விஷயங்களை இங்க நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சர்க்கம்ஃபரன்ஸ்ல சில டாபிக்களை விட்டுட்டோம். நம்ம முக்கியமா அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் மீது இந்த அரசு எடுக்கும் நடவடிக்கைகள், அதனுடைய சாதக பாதகங்கள், அது நம்ம இன்னொரு நாள் பேசலாம். நீங்க ஆனா இது எல்லாமே இன்டர் கனெக்டட். நீங்க வந்து இப்ப ஸ்டான்ஃபோர்ட பத்தி பேசாம நீங்க சிலிக்கன் வேலியை பத்தி பேச முடியாது. ஓகே, எந்த அளவுக்கு ஸ்டான்ஃபோர்டுடைய பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் இருக்குதுன்றதே ஒரு இட் இஸ் a யூனிக் மாடல். அமெரிக்காவிலேயே அது யூனிக் மாடல் ஸ்டான்ஃபோர்ட். சோ நிறைய கேள்விகள் உண்டு. இல்ல நீங்க ஸ்டான்ஃபோர்ட்னு சொல்றதை விட இப்போ இன்னைக்கு வந்து பே ஏரியாவுக்கு சப்ளை பண்ணக்கூடிய டெக்னாலஜி சப்ளை பண்ணக்கூடிய ஒரு 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 ஃபவுண்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியன் யூனிவர்சிட்டிஸ், அவங்க பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் பத்திலாம் சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க கண்டிப்பா பேசலாம். ஸோ வித் தட் நம்ம டுவர்ட்ஸ் தி எண்ட் நம்ம பிரெயின் ட்ரெயின் பத்தி பேசிட்டோம், இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் பத்தி பேசிட்டோம். வாட் யூ திங்க் இஸ் தி எண்ட் கேம் ஃபார் திஸ் ஒன்? இந்த டரிஃப்ஸ் விட்டுருங்க, பட் H1B அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? Do you think that there is a possibility that this will continue? ஏன்னா இன்னைக்கு லாட்டரி சிஸ்டத்துல அடிஜரி பிடிச்சிருக்கோம் வந்து 100K பல பேர் none of us have a crystal ball, but என்ன மாதிரி சாத்தியக்கூறு? If the $100,000 fee, if it stands for, even if it is only for new H1, okay, it will devastate the program. It will devastate the program. And broadly, இப்போ ஸ்டூடெண்ட் விசா மேல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இப்போ ஒர்க் பெர்மிட் H1B மேல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், இது வந்து உலகத்துக்கு குறிப்பா இந்தியர்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த 2 விசாவுக்கும் ஒரு மெசேஜ் என்ன அனுப்புதுன்னா, யூ ஆர் நாட் வெல்கம் ஹியர். இது வந்து இந்தியாவுக்கு நிச்சயமா பாதிப்பு கிடையாது. சில பாதிப்புகள் இருக்கும். ஓகே, சில பாதிப்புகள் இருக்கும். ஆக்சுவலா சில வகையில இது இந்தியாவுக்கு நல்லது. இப்ப ஸ்டூடெண்ட் விசா மூலமா இந்தியா வருஷம் இழக்கக்கூடிய அந்நிய செலாவணி பல $1 பில்லியன். அது ஆக்சுவலா வருமானம் அமெரிக்காவுக்கு. இப்ப எல்லாரும் வந்து H1B-னால 65 பில்லியன் வரலாம்னு இது ஒரு யூகம். இப்ப யாருமே H1B பண்ணலன்னா 65 பில்லியன் வர போறது இல்ல. இவங்க 65,000 விசாவுக்கு 100,000 கொடுப்பாங்க, அதனால 65 பில்லியன் வரும்னு பேசுறாங்க. அதே சமயம் இப்ப ஸ்டூடெண்ட் விசா விழுந்து போச்சு. ஸ்டூடெண்ட் விசாவில் பல பில்லியன் வந்து நஷ்டமாயிருக்கு. டூரிசம் ஏற்கனவே விழுந்து போச்சு, அதுல கிட்டத்தட்ட 100 பில்லியன் நஷ்டம்ன்றாங்க. சோ இந்த நஷ்ட கணக்கு யாரும் பாக்குறது இல்லை இது வரைக்கும். டாரிஃப்னால 50 பில்லியன் வருது, 100,000 விசா ஃபீ ஹைக்னால இன்னொரு 65 பில்லியன் வருது. எஸ், இந்த பக்கம் வருது. இன்னொரு பக்கம் இழப்புகள் அதை விட ஜாஸ்தியாகத்தான் இருக்கிறதுன்னு புள்ளி விவரங்களே சொல்லுது. இது வந்து இட் இஸ் a net loss for US economically and as a country in the long run. Perfect. So with that said, like நம்ம நிறைய பேசிட்டோம். Almost we are up to time அப்படி நினைக்கிறேன். So நம்ம thanks and sorry for the interruption. நோ இஷ்யூஸ். அது வந்து உங்களோட போன் வந்து நீங்க பேசினதால உங்க போன் ஹீட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கே இப்படி ஹீட் ஆயிருச்சு, நம்ம அடுத்த டிஸ்கஷன் வந்து இதை விட ஹாட்டா இருக்க போகுது. நீ ஏசி ரூம்ல ஐஸ் டப்புக்குள்ளார போனை வச்சுட்டு பேசுவோம். 3 போன் பக்கத்துல வச்சுக்கோங்க. ரொம்ப ஷார்ட் we will talk more and like I said, like இது வந்து இந்த மாதிரி implications நமக்கு இன்னும் தெரியாது. None of us has a crystal ball, but hopefully this will get settled down. Or
see what is going to happen. Like, we'll wait and watch அப்படின்னு சொல்லலாம். Thank you. Absolutely. Thanks, Dinesh. Thanks.